பிரியமானவர்களே, நாம இந்த பூமியில நாம் பிறந்திருக்கிறோம் என்றால் இது எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் இருக்கும். கரெக்டா? நீங்க பிறந்ததும் சரி, நான் பிறந்ததும் சரி, நம்ம எல்லாருமே இந்த பூமியில அனுப்பப்பட்டதுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை செய்து முடிப்பதுதான் நம்மளுடைய மெய்யான ஒரு டாஸ்கா இருக்கு. அப்போ எத்தனை பேரு நாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம் அப்படின்றத நாம் கவனிச்சு பார்க்கணும் பிரியமானவர். முதல்ல ஒரு கேள்வி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறோமா இல்ல தேவனுடைய சித்தத்துக்கு மாறாய் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிய வேண்டும் பிரியமானவர்களே. ஏன் இது ரொம்ப முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா, நமக்கு ஒருத்த ஆப்போசிட்ல நின்றுட்டு என்னைக்குமே நம்மள பிரச்சனைக்குள்ள கொண்டு போற நினைக்கிறவன் பிசாசானவன். இவன் என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா, நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப ஒரு கங்கனை கட்டிட்டு சுத்துற ஒரு ஆள். இவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, நாம் எப்பெல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்ய நினைக்கிறோமோ அப்ப எல்லா நாளுமே அவன் என்ன பண்ணுவான், தடை பண்ணுவதற்கு வருவான். நாம் தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னா